ஹலோ குக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்னே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சு சூப்பரான ஒரு சாட் ரெசிபி எப்படி ஈஸியாக சொல்லணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமான இட்லி ரெசிபி கூட. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்கு தேவையான சட்னிஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கேர்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா அரை கப் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கர்ட் ரெடி. அடுத்ததான் மின்ட் சட்னி எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன், 25லேருந்து ஒரு 30 புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் சட்னி ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி சாட்டுக்கு தேவையான 2 மெயின் சட்னி ரெடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு மெயின் ஹீரோவான இட்லி தாங்க நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 6 இட்லி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 6 இட்லியை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இட்லி சுட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் காலைல சுட்டு வச்சுருந்தீங்கன்னா இட்லி, அதை ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லியை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. தாளிப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி பீசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இட்லி பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. இட்லியை மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இட்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். இட்லியை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த இட்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சட்னிஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தால அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லிக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னிஸ் எல்லாமே லேயராக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் அண்ட் சர்வ் சட்னி ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்வீட் அண்ட் சாஸ் சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிலாம் சந்திக்கிறேன். Until டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கி ஃபை.